சார் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சு? படம் காமெடி இருக்கும்னு கண்டு எக்ஸ்பெக்டேஷனாக தான் போனோம். காமெடி கண்டிப்பாக கிளிக்காக இருக்குது, நல்லா இருக்குது காமெடி. ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸ்? நம்ம ஜீவா சார் தான். ஜீவா சார் தான் மெயினாக ஃபுல்லாக இருக்கார். பட் காமெடி எல்லாரும் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. யாரும் இவங்க நல்லா பண்ணல அவங்க நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. இன்னைக்கு பொங்கல், இது பொங்கலுக்கான படமா இருக்கு. கண்டிப்பாக இது பொங்கலுக்கான படம் தான். கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி எதுவுமே வரல இப்போதைக்கு. இந்த மூவி நல்லா இருக்குது, அதெல்லாம் எல்லாரும் பார்க்கலாம். இந்த படம் மூலமா என்ன சொல்ல வராங்க, என்ன கதை? கதை ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் சார். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சாவு உழுது, ஒரு கல்யாணமும் இருக்குது. 2 பேரும் ஒரே டைமில் எடுக்கணும், இது பண்ணணும்னு இருக்காங்க. அது பண்ணுறாங்களா இல்லையான்னு தான் கதை. நடக்குது, நல்லா ஃபன்னாக இருக்கும், பார்க்கலாம். கண்டிப்பாக எங்கேஜ்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்துல ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? பாசிட்டிவ் வந்து காமெடி சார். காமெடி பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரில. எனக்கு எதுவும் நெகட்டிவ் தெரில. ஆனால் நல்லா இருக்கு படம். இந்த படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்னக்கா பிடிச்சிருக்கு படம்? எனக்கு எல்லா சீனும் நல்லா தான் இருக்கு. என்னக்கா சொல்ல வராங்க? ஃபன்னா இருக்கா பார்க்கறதுக்கு? ஃபன்னா இருக்கு. காமெடிலாம் இருக்கு. காமில் நல்லா சோலோவாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் டீம் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. பொங்கலுக்கு இது முக்கியமான படமா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த படம். லாஸ்ட் வரைக்கும் டைம் போகிறதே தெரியல, படம் ஓடுறதே தெரியல, ஃபைனல் வரைக்கும் முடிகிற வரைக்கும் தெரியல. நல்லா இருக்கு, லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஜீவா ஆக்டிங் எல்லாருமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு படம். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போறீங்க, என்ன கிடைச்சு? நான் அவ்வளோலாம் இதுவா போல, பட் பெஸ்டா நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பொங்கலுக்கு இது முக்கியமான படமா இருக்கு. பெஸ்டான மூவி சொல்லலாம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஜீவா தான். காமெடில என்ன அளவுக்கு ஒரு சூப்பரா இருக்கு. ரேட்டிங் கொடுத்ததுன்னா என்ன ரேட்டிங்? நான் 100க்கு 100 தான் கொடுப்பேன். ஆடியன்ஸோட படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஆடியன்ஸோட, ஜீவா சாரோட டீமோட, நிதிஷ் அண்ணாவோட எல்லாரோடையும் படம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அது பொங்கலுக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லைண்ணா, நான் வந்து சென்னையில் டீமோட படம் பார்க்கணுன்ற ரீசனுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ அதான் நான் நைட்டு கிளம்பி பிள்ளை பாதியில் தான் வந்தேன். இன்டர்வல் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். ஓகே, அங்கே எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை. ஊரில் அங்கே நம்ம பிவிபியில் இருக்குது, அப்புறம் மார்த்தாண்டம் ஆனந்த்லேயும் இருக்குது. ஸோ பக்கத்தில் காளீஸ்வரியில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம மக்கள்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கல் வந்து ட்ரிபிள் டி பொங்கல். தலைவர் தம்பி தலைமையில் உண்மையாக சூப்பர் படம். உண்மையாக இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவா சார் வந்து உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப கலகலன்னு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரு சில போர்ஷன் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் மிடில் கிளாஸில் ஒரு விஷயம், 2 வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அது சில விஷயத்தை சிந்திக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயம் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை சொல்லலாம். இல்லை, காமெடின்றது முயற்சி பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம சிரிக்க முடியாது. ஏன்னா வந்து காமெடின்ற விஷயங்கள் குறைவு தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு காமெடி விஷயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி நல்ல படம், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இந்த பொங்கலுக்கு ஜாலியா ஒரு பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணனா இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல படம். ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி, ஜீவா பொங்கல் வின்னர், ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி. பயங்கரமா இருக்கு. ஒரு பொங்கல் ட்ரீட், பொங்கல் வின்னர்னா கண்டிப்பா ட்ரிபிள் டி தான். அண்ணா வந்து ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு. ஒரு சாவு வீடு, ஒரு கல்யாண வீடு, இதை வச்சு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சரியான காமெடி, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. சிவா மனசுல சக்திலாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி காமெடியா விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஒரு பொங்கலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு கம்பேக், பெரிய பெரிய கம்பேக், பொங்கல் வின்னர். எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜீவானந்த் தான், அவர் தான் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா அவர் தானே லீட் ரோலு, செம்மையாக பண்ணியிருக்காரு. பயங்கரம். ஆமாம், எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. பட் மெயினாக ரொம்ப குறிப்பிட்டுனா ஜீவானந்த் தான், அவர் தான் அவுட்ஸ்டாண்டிங். கண்டிப்பா ஒரு விட்டு கொடுத்து வாழணும்ன்றத ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுக்காது தான் நிறைய பிரச்சனைன்ட்டு. ஆனால் ரொம்ப சூப்பரான படம், பார்க்கணும். நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை ப்ரோ. ஆமா, லவ் சீன்ஸ் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. லவ் சீன்ஸ் இவருக்குன்னு தனியா கிடையாது. பட் படம் ஆனா செமையா இருக்கு, அதுதான் ஒரு குறை. ஜீவாவோட படம்னாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவா மனசுல சக்தி அந்த மாதிரி எதிர்பார்த்து நம்ம போனோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்க முடியாது. ஏன்னா வந்து அதில் வந்து ஜோடிலாம் நிறைய இருக்குது, ரொமான்டிக் காதல் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ஜீவா சார் கிட்ட அது இல்லை சார். படம் மூலமெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். கண்டென்ட்னு சொன்னால் ஒரே தான். அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர்
கல்யாணமும் நடக்குது, அதே சமயத்தில் அதே டைமில் இலவும் வந்துடுது. இலவையும் சொன்ன டைமுக்கு எடுத்து ஆகணுன்றாங்க, கல்யாணமும் அதே டைம் நடக்கணுன்றாங்க. இது நடந்ததா இல்லையா? இந்த கண்டென்ட்டை வச்சு டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, நல்லா பேசணும் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு திறமைன்னா இதுதான். ஏன்னா அந்த கண்டென்ட் இவ்வளோ, இதை வச்சு அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி 2 ஹவர் நம்மளோட ஸ்க்ரீனில் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாங்களா, சிரிக்க வைக்கிறாங்களா, அதை டைரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார், நல்லா ஜீவாவே நிறைய காமெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட இருக்குங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் வருது பாருங்க. அவர் ஆப்போசிட் ஆள் பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து நான் நிற்கணும் ஆசைப்படுவார், அவரோட கேரக்டர்லாம் நல்லா இருக்கு. அப்போ நம்ம இளவரசு அவர் எமோஷனாகவும் இருக்காரு, அவர் பேசுறது நமக்கு காமெடியாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. மாப்பிள்ளை கேரக்டர் வருது பார்த்தீங்களா, அதுவும் நல்லா பண்ணிக்கிறாரு. நம்ம நல்லா இருக்கு படம் சார். ஓகேங்களா, கண்டிப்பாக இருக்கும். அது ஏற்கனவே அந்த அளவுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து பராசக்தி வாத்தியாரெல்லாம் அந்த அளவுக்குலாம் சொல்லும்படியான அமையல. தேட்டரில் கூட்டி போய் கம்மி தான் பாருங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் அமையும். அதாவது நம்ம கதாநாயகன் ஜீவாவுக்கு இது வந்து ஒரு பொங்கல் படமாக இருக்கும், அவருக்கு பெரிய பொங்கலாக தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. என்ன கான்செப்ட் படம் என்ன அதான் ப்ரோ, டெத்துக்கும் மேரேஜுக்கும் அட் டைமில் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, அது மாதிரி ஃபன்னாக காட்டியிருந்தாங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ, ஜீவா ப்ரோக்காக தான் வந்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்துல டைம் ஹீரோயின்லன்னு சொல்ல முடியாது, ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு அந்த இதெல்லாம். நிறைய காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஜீவா ப்ரோவே எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் தேவையில்ல, நல்லா இருக்கு ப்ரோ படம். காமெடில எந்த அளவுக்கு ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 100%ல ஒரு 70% 75% ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. இது பொங்கலுக்கான முக்கியமான படமா இருக்குமா இந்த படம்? இருக்கலாம் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம்.